What do you call this? Katoge, right? Gino. In your country, Cassava. what? இது வந்து இங்க What லோக்கல்ல about this கசாவா. one? This is sweet potato, Yeah, right? sweet potato. And in your country, what? சக்கரவள்ளி கிழங்கு. எவ்வளோ லைஸா கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. We come here, we are with everything here. Hi friends, welcome back to our channel Story with Tani and Nivi. எப்பவுமே வந்து நம்ம ஒரு கண்ட்ரிக்கு வரோம்னா எங்கே மார்க்கெட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு எங்கெல்லாம் மார்க்கெட் இருக்குது எங்கெல்லாம் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணுன்னு நினைப்போம். ஸோ நீங்கள் உகாண்டாவுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. டிண்டாவில் இருக்கிற ஒரு சின்ன மார்க்கெட்டை தான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். இங்கே என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த டிண்டா மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. டிண்டா மார்க்கெட் எங்கே இருக்குன்னா, நீங்கள் அந்த டிண்டா ஜங்ஷன் வந்தீங்கன்னா, டிண்டா காம்ப்ளெக்ஸ் போகிற வழியில் அந்த ஜங்ஷன் இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா அந்த ஜங்ஷன்லேயே வந்து லெஃப்ட் கார்னரில் இருக்குது, டிராஃபிக் சிக்னலில். இங்கே உங்களுக்கு வந்து க்ராசரி ஷாப்பும் இருக்குது, லோக்கல் க்ராசரி ஷாப். இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னா இல்லை, நம்மளுக்கு லோக்கலில் என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லோக்கல் ஃபுட் ஷாப். இங்கே மண்டாசி இவங்களுடைய லோக்கல் ஃபுட்டு, பாயில்டு எக், சாப்போஸ், சப்பாத்தி எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் ஃபிஷ்ஷும் கிடைக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, நான் எப்போவுமே வாங்கினதில்லை, பார்த்து வாங்குங்க. நான் க்ராசரி ஷாப் சொன்னல, அதே மாதிரி இன்னொரு க்ராசரி ஷாப் இந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே இருக்குது. இதில் வந்து லூஸில் ப்ராடக்ட்ஸ் விற்பாங்க, பருப்பு, அரிசி எல்லாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா லோக்கல் ஃபுட்டு சர்வ் பண்ணுறது தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஒரு லோக்கல் மார்க்கெட்டும் போனீங்கன்னா இந்த மாதிரி விற்பாங்க. இது பேர் வந்து கட்டோகோ சொல்லுவாங்க. வாழைக்காய் இருக்குல்ல, ரா பனானா, அதை வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் அது கூட பொட்டேட்டோ, அது கூட ஒரு சாஸ் பண்ணிவிட்டு இது வந்து கட்டோகோன்னு சொல்லுவாங்க. கூட வந்து ரைஸ் கூட கொடுப்பாங்க. அது கூட வந்து பீனட் சாஸ் வேணும். பீனட் சாஸ்னால் வேர்க்கடலை அரைச்சது சட்னி மாதிரி இருக்கும், அதை ஊற்றுறாங்க பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி வாங்க நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பம்கின், பூசணிக்காய் இருக்குது. இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பூசணிக்காய் இருக்குது. இங்கே ஒரு பியூட்டி என்னென்னா, ஆஃப்ரிக்கன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த லோக்கலில் ஸ்டேபிள் ஃபுட்டு, எங்களோட ஸ்டேபிள் ஃபுட்டான வாழைக்காய் தான். இங்கே நீங்கள் நினைக்கலாம் வீடியோ எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு, ஆனால் பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க வீடியோ எடுக்கிறவங்கள. எல்லாரும் இல்லை, சில பேர். இதெல்லாம் மீறி தான் வந்து உங்களுக்காக இங்கே என்ன இருக்குது அப்படின்றத காமிக்கணுன்றதுக்காக நான் வீடியோ எடுக்கிறேன். இங்கே வந்து எல்லா விதமான காய்கறிகளும் கிடைக்குது. நம்ம இந்தியாவில் இல்லை அப்படின்ற நம்மளுக்கு நினைப்பே வரல. அதை விட இங்கே ரொம்ப செழுமையாகவும் காய்கறிகள் இருக்குது. இங்கே ஒரு நண்பர் இருந்தார், இது வந்து அவருடைய கடை தான். எப்போ வந்தாலும் நல்லா பேசுவார். இப்போ வந்து இந்த மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அவர் பேசிகிட்டு இருக்காரு. என்னன்னு கேளுங்க. அவர் டிண்டா மார்க்கெட்டை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு. So how much is a potato? You have 5, 10, 20. Okay. இது 20. இங்கே 2 வகையான பொட்டேட்டோஸ் இருக்குங்க. ஒன்று வந்து சாஃப்டாக இருக்கும், இன்னொன்று ஹார்டாக இருக்கும் சிப்ஸ் பண்ணுறதுக்கு. இங்கே இருக்கிற ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 20,000 கன்னன் ஷில்லிங், 10,000, அப்புறம் 5,000க்கு கன்னன் ஷில்லிங்கில் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ரோஸ்மேரி, அதுக்கப்புறம் வெங்காயத்தாள், புதினா, கொத்தமல்லி எல்லாமே கிடைக்கும். இங்கே குக்கும்பர், இங்கே சுச்சும்பர்னு சொல்லுவாங்க இதை. அதுக்கப்புறம் பேஷன் ஃப்ரூட் நம்ம நாட்டில் அவ்வளோவா கிடைக்கிறதுல, அது இம்போர்ட் தான் பண்ணுறோம். இங்கே ஈஸியாக கிடைக்குது. அப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் எக் பிளான்ட்னு சொல்கிற கத்திரிக்காய் நீட்டாக இருக்கும்ல அது, வாட்டர்மெலன்ஸ் எல்லா சீசன்லேயும் மேக்ஸிமம் இருக்கும். என்ன சீசன் இல்லாத டைமில் வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பிரிஞ்சி இலை. இது காஞ்ச பிறகு தான் அந்த பிரிஞ்சி இலையாக விற்கிறாங்க. நிறைய கீரை வகைகள் இங்கே இந்த மார்க்கெட்டில் இருக்குது.
எல்லா கீரை வகைகளும் இங்கே இருந்தது. இது பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜில் கோவேன்னு சொல்கிறாங்க. இது நம்ம லாங்குவேஜில் என்னன்னு எனக்கே தெரியாது. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது வந்து பசலைக்கீரை, பாலக்கீரை. அதுக்கப்புறம் சுக்குமா, லோக்கல் கீரை ஒன்று. அது இது வேகிறதுக்கே டைம் எடுக்கும். இந்த கீரை பேர் வந்து முழுக்கியா லோக்கலில். இது வந்து ஒரு மாதிரி குழப்பனா இருக்கும். அதுக்கப்புறம் டோடோ இருக்குது. டோடோன்னா அரைக்கீரையா சிறுக்கீரையான்னு எனக்கு நிறைய டவுட் இருக்கும். இந்த மாதிரி 2 கலரில் இருக்குது. பீட்ரூட் கலரில் ஒன்று இருக்குது, க்ரீன் கலர்லேயும் இருக்குது. உங்களுக்கு இது என்ன கீரைன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாமையே இத்தனை நாளாக நான் வாங்கிட்டுருக்கேன். காலிஃப்ளவர், அப்புறம் ப்ரக்கோலி, இது வந்து சுக்கினி, இது வந்து ஆஃப்ரிக்கன் குக்கும்பர், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், கேப்சிகம் எல்லா கலர்லேயும் இருக்குது. கேரட் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் டொமேட்டோ, லெட்யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பப்பாயா அப்படின்னு எல்லா விதமான பழங்களும் காய்கறிகளும் பஞ்சமே இல்லைங்க இங்கே. அதுவும் எல்லா சீசன்லேயுமே இருக்கும். இது வந்து இங்க லோக்கல்ல கசாவா. This is sweet potato, right? Sweet potato. And in your country called what? சக்கரவள்ளி கிழங்கு. This is சக்கரவள்ளி கிழங்கு. This is மரவள்ளி கிழங்கு. What do you call mango in your language? Muyembe. Muyembe. Mangoes வந்து muyembe இந்த லோக்கல் லாங்குவேஜ்ல. Tomatoes? Nyanya. டொமேட்டோஸ் வந்து நியான்யாவா. ஓகே. எவ்வளோ லைஸாக கட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க, கியூட்டாக. How much do you sell it for? That's from 500. ஓகே. 500லேருந்து செல் பண்ணுறாங்க. ஸ்மைல் ஸ்மைல். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் சிக்கன், நாட்டுக்கோழியும் வச்சுருக்காங்க. இந்த லோக்கல் கோழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000. லைவ் கோழி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து கட் பண்ணி தருவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ப்ராய்லர் சிக்கன்ஸும் இருக்குது. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ். பேரம் பேசுகிறாங்க, எந்த சைஸு என்னன்னு பார்த்து பேரம் பேசுகிறாங்க. இங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணி தருவாங்க. இங்கே தான் க்ளீன் பண்ணி தருவாங்க உங்களுக்கு. உட்டனில் பாக்ஸஸ், உண்டியல். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜிக்கோன்னு கூப்பிடுவாங்க, மிக்கோ. இதில் வந்து சாக்கோல் போட்டு அடுப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இது அது மேலே க்ரில் பண்ணுறதுக்கான இது. இது அலுமினியத்தில் பாருங்கள் பாத்திரங்கள். இந்த ஸ்பைசஸும் வச்சுருக்காங்க, பட்டை. இது சைனீஸ் கார்லிக். இங்கே வந்து மீட்டெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்து போயிட்டேன். ஆனால் இங்கே வந்து கோட் மீட்டு, அதுக்கப்புறம் பீஃபு, போர்க்கு எல்லாமே விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே எல்லாமே கிடைக்குது. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதோட
இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். until then it's Anita signing off. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.